மழை ரொம்ப பெருசாக இருக்குப்பா. அந்த காலையில் சொல்ல மங்கா இருக்கு. ஏறின மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இருக்குங்க. அந்த இடத்துல மைனா முட்டை. மழை மழை வந்துச்சுடாடே. இதை எப்படி அவ்வளோ கம்மியாக இருக்குடா. அது என்ன பண்ணுது? எது விழுந்துருச்சுடா. இதுதான் இருந்தாமா இவ்வளோ நேரம் மேலே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷ் சேனல். இந்த சேனலை பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நான் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பனைமரம் இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா வந்து ஏறி நம்ம வந்து மேலே வந்து ஒரு மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். வந்து ஏகப்பட்ட பனைமரம் நிற்கிதுங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு மரத்தில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏறி ஒரு மணி நேரம் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அப்போம்மா வாங்க போவோம். இந்த எந்த மரத்தில் ஏறுறது? அந்த ஹைட் மரத்தில் ஏறும். ஹைட் மரத்தில் ஏறுவோமா? வாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா 30-40 வரைக்கும் தான் இருக்குது அந்த மரம்லாம். அவ்வளோ பெருசு. மரத்துலலாம் ஏறுறது வந்து அவ்வளோ சாதாரணம் கிடையாது. கரணம் அந்த பின்னால் மரணம் அந்த மாதிரி தான் இருக்கும் பனை மரத்தில் ஏறுறதுலாம். நண்பர்களே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பனை மரம் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இங்கே தெரியுது பார்த்திங்களா, இந்த ஒத்த பனை மரம் இருக்குது. இதில் தான் பார்த்திங்கன்னா ஏற போகிறோம். அங்கே காமிங்க, கீழே மேலே இருக்கு காமி. பார்த்திங்கன்னா சரியான மரமாங்க. ஒரு பனை மரம் நிற்கிது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஏறி நம்ம ஒரு மணி நேரம் வந்து மேலே வந்து இருக்க போகிறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுறது கிடையாது, ஒரு மணி நேரம் கண்டிப்பாக இருந்துட்டு தான் வரும். ராமரசம் வந்து மரத்தில் ஏறிக்கலாம். மாதிரியா இங்கேருந்து பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது. கீழே எப்பேற்பட்ட மரம், பெரிய மரம். நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து நம்ம மரத்துலேருந்து உட்காந்துருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக 1 தெரியுதாடா எங்கடா? மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கரெக்டாக 2 வந்து நம்ம இறங்க போகிறோம். பார்த்துக்குங்க, அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இறங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இருக்க இந்த மூங்கெல்லாம் வெட்டி கீழே வந்து இறங்கி வெட்டி குடிப்போம். முட்டையை பாருங்க. ஆமாம், முட்டை இருக்குது. இந்த கையில் எடுத்துவோம். கையில் எடுக்காதடா, ஒன்றும் ஆகாதா? ஏறின மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இருக்குங்க. அந்த இடத்துல மைனா முட்டை. இந்த கூடு வந்து இந்த உள்ள ஒரு ப்ளூ கலரில் கிடக்க வருங்க. அதை வந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், கிடக்கட்டும். எப்பரா இருக்குது சேலஞ்சு. இங்கேருந்து பார்த்தா வேறு லெவல் வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நாங்கள் உட்காந்துருக்கோம். 1 hour சேலஞ்ச். 1-2 தாண்டா ஆகுது. 1 நிமிஷம் தாண்டா ஆகிருக்கு ஏறி மேலே வந்து. சரி பார்த்தீங்கன்னா 1-2 ஆயிடுச்சு. அதான் நம்ம 2-1 வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மரத்தில் உட்காந்துருப்போம். அதுக்கு தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் நல்லா ஃபோன் எடுத்துக்கொண்டேன். நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து நம்ம கருக்கு மட்டும் ரொம்ப கிழிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த இதெல்லாம் வந்து இழைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆள் தான் ஏறிருப்பேன், பேச்சு தினைச்சேன். ஒரு ஆள் 1 மணி நேரம் இருக்க முடியாது, கலைவனையும் கூட்டிட்டு. ஓகே, ஏன்னா வந்து நாங்கள் வந்து வில்லேஜில் இருக்கனால வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மரத்தில் ஏறி. அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏறி வந்துட்டோம். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஒன்றுக்குள்ள சொறி வச்சுருக்கோம். இப்போ டைம் ஆற்றுன்னு பார்ப்போமா? 1 ஏறினா பார்த்திங்கன்னா வந்து 1:07ங்க. 7 நிமிஷம் தான் ஆகுது மரத்தில் ஏறி. ஒயிட்னஸ் வந்து ஃபுல்லாக காமிச்சிக்கிறேன். இந்த வெற்றியாடா பார்த்தீங்கன்னா வெண்ணுங்க கட்டி குடிச்சிக்கிறீங்க. ட்ரைனிங்கா? இங்கே பாருங்க, நல்லா இருக்குது. சேஃபாக உட்காந்து குடிச்சிக்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு லெவலில் வந்து வீடியோ எடுக்கலாம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பாக வரோம். பாடு இதில் கேமராவில் பார்த்து சொல்லி எப்படி காற்று வேறு லெவலில் அடிக்கிறதுனால நாங்கள் வாய்ஸ் பயங்கரமான இனிப்பு. வாய்ஸ் அவ்வளோக்கு கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல. அங்கே நல்லா இருக்கா? விவசாயம் பண்ணோன்னா பயங்கரமாக இருக்குது, பச்சை பசேன்னு. மழை வேறு பெஞ்சு இந்த பாருங்க தண்ணி கிடக்கு. இதெல்லாம் இங்கேருந்து மலையில் காட்டினேன்னு அங்கேருந்து வந்து தண்ணியெல்லாம் கீழே போடுறா. அங்கே விட அங்கே எட்டத்தில் போடு, அங்கே போடு தூக்கி வீசு. போய் விழுகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்களா? எவ்வளோ சிரமமாக இருக்கும் எனக்கு சுத்தமாக தெரியலடா. ஒரு 70 அடியாச்சும் இருக்கும்ண்ணா. அதில் 70 அடியாச்சும் இருக்கும்ண்ணே. 70 அடியாச்சும் இருக்குங்க. எப்படின்னா ஒரு போஸ்ட் மரத்தோட ஒரு 10 அடி கூடன்னு வச்சுங்களேன். ஒரு போஸ்ட் மரம் எவ்வளோ ஆடி இருக்கும், அதோட கொஞ்சம் 10 அடி கூடன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்தளவுக்கு இருக்குது மரம். இருக்கிறதுல எஞ்சி பார்த்தீங்களா, அந்த மரம்லாம் சின்ன மாதிரி தெரியும் எஞ்சாருங்க. இந்த தெரியுற மரம்லாம் இருக்கிறதுலே சின்ன, நாங்கள் இருக்கிறதுலே சரியான ஹைட்டு. சரி ஏதாச்சும் கேட்க கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பார்த்து கொத்தணும் இல்லை, நான் பேர்த்துக்கு வாங்கிட்டு. ஐயோ கீழேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வெட்டலாங்க, ஆனால் அந்த மரத்துலேருந்து வெட்டுறதே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம். தயவு செய்து உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. மரத்துலேருந்து நாங்கள் நொங்கு சாப்பிட்றோம். பயங்கரமாக இருக்கு நொங்கு. இவ்வளோ அவசரத்தில் வந்து உட்காந்து நொங்கு குடிக்கிறான். நல்லா இருக்கு. வந்து 1 மணி நேரம் எப்படி கழிக்க போகிறோம்னு தெரில. உங்களுக்கும் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் 1 மணி நேரம் அப்படி பேசி பார்த்துக்கிட்டே இருந்தா. கூட வச்சிங்களா எப்படின்னு மெயினாக கூடு. ஏடி இருக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் திரும்ப நொங்கு அடிச்சு வச்சுருக்கோம். இல்லை ஒரே பிடிச்சி இல்லை காமிச்சு ஒரு மாதிரி எனக்கு பார்த்து விடியா. பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் இறங்குறதுக்குலாம் எங்களுக்கு இதுதான் வேலை. இருக்கிற உங்க பூராத்தையும் அந்த காலையில் சொல்ல அங்கே இருக்குது. காற்று வேறு லெவலில் அடிக்குது. காற்று வேறு லெவலில் அடிக்குதுடா. நீங்கள் யாரும் அதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. இப்போதைக்கு ட்ரோன் இருந்துச்சுன்னா வச்சுக்கவே, மேலே பறக்கட்டோம்னா வச்சுக்கவே அழகாக தெரியும். ட்ரோன்லாம் எங்கனால எங்களுக்கு இப்படி தான் காட்ட முடியும். ஃபோனு பார்த்தீங்கன்னா இப்போ மணி எத்தனை பார்ப்போமா? இப்போ வந்து மணி எத்தனை பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மணி வந்து 1:17 தெரியுமான்னு தெரில. 1:17. நம்ம இருக்கிறாண்டா பெரிய மரமே. இதில் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எல்லாமே நம்ம இருக்கிற மரத்துக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும். ஏறி வந்த பாதையை பார்த்தீங்களா? நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து டைம் பாஸ் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா கேம் விளாட போகிறேன். நான் அவுட் ஆகிட்டேன். நீ மணி 1:24. இன்னும் ஒரு அரை மணி நேரம் என்னடா பண்ணுறது? பார்க்கலைனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் வச்சு பண்ணி விட்ருங்கன்னா அந்த கவுண்டிங் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் அப்படின்னு வெளியில் சொல்லிக்கலாம் பெருமையாக. மழை வந்துருச்சுடாடே. எப்படி 1:27 பார்த்தீங்கன்னா மழை தூரிக்கிட்டு இருக்கு. அப்பயே சொன்னாங்க என்னடா பண்ணுவான், இறங்கிடுமா? இல்லை மழை வராது. கொக்கு பறக்குதுடா, சூப்பராக பறக்குதுடா. இங்கே பாருங்க. என்ன கொக்கு நம்மளோட கீழே போகுது. நம்ம தான் ஹைட்டில் உட்காந்துருக்கோம்னே. பெரிய மழை வரப்போகுதுடா. வரட்டும் வரட்டும், இப்போ நல்லா இருக்கும். வரட்டும். ஃபோனெல்லாம் நனைஞ்சு போகுது அவனுக்கு. மட்டே காணு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா மணி வந்து 1:33 ஆயிடுச்சு. காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மணி 1:33. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் மரத்தில் ஏறி. என்ன பண்ணுறோம் தெரியாமல் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மழை வந்து ஆகிட்ட தூரிக்கு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். வெட்டிவிடு சக்குன்னு வெட்டிவிடு. கீழே போடுறோம். கீழே போடு. போட்டியா? குழவியா? செத்தவனே. நல்லா மாட்டிக்கிட்டு கூடாது. மரத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோலை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நொங்க கட்டையை வெட்டினோம்னு வச்சுக்கோங்க, போட்டு எறிஞ்சினேன் நம்மளை. அவ்வளோதான். என்ன பண்ணுவோம்? உங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெட்டானா ஒன்று ஒரு இறங்கும் போது வெட்டிக்க முடியாது. இறங்கும் போது குழவி இருக்குடா. போட்டுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதா? சொல்கிறே கேட்க மாட்டாங்க. அப்பா முங்கு போய் விழுகுறதுக்கு எவ்வளோ நேரம் போடுறான். வேண்டாம் கொட்டையா? நல்ல பிள்ளைதான். இங்கிட்டலாம் வெட்டுறா. இங்கே வரா. இங்கேடா. இங்கிட்டு உள்ள வெட்டுறா. இங்கிட்டு இருக்கா?
குழந்தை இருக்கிற மேடம் முக்கிய வெட்டுவான் அந்த மட்டை விட்டு ஆட்டாமல் நைஸாக இறங்கி ஓடிடுவேன். சரி சரி, என்கிட்ட திருப்பி காமிக்க முடியாது, நீ வெட்டிட்டு வா. குழவி கிளஞ்சிருச்சுடா, செங்குழவி கிளச்சிட்டாங்க. அப்போ டேடி வெட்டாதடா, குழவி இருக்குடா ஊசி பேலே. விழுந்துருச்சுடா. சவுண்ட் கேட்குது உங்களுக்கு? திடீர்னு காண முடியாதுடா. சரி ஆஃப் பண்ணிக்க, அப்புறமாட்டி காமிச்சிக்கோ. சரி வாங்கிக்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் செஞ்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மரத்தை உச்சியில் வந்து உட்காந்துருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அணி 2-1 நீரா காமிடா அவனை இல்லைங்க. பார்த்தீங்கன்னா 2-2 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் வந்து சார்ஜ் இல்லைங்கனால கொஞ்சம் நேரம் அமர்த்தி வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து இறங்குற டைம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. 1 hour சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாடா இறங்க போகிறான். இவன் எப்படி இருந்துச்சு இந்த ஃபீலிங்ஸ் 1 hourல? பயங்கரமாக இருக்கா? மழை பெய்யும், மழை பெஞ்சுக்கிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். வேறு லெவலில் இருந்துச்சு. இறங்கி குழவி இருக்குது, இறங்கும் போது குழவி வேறு இருக்குது. அதை தான் வந்து பார்த்து போகணும். சரிங்க, நான் கீழே வந்து இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த சேலஞ்ச் வந்து பிடிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் உட்காந்து காலெலாம் கிடைக்குது. இந்த பசங்க கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். சரி நான் கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து சேஃபாக வந்து கீழே இறங்கியாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா மரத்தில் இருந்த மேலே இதெல்லாம் இருந்தாமா இவ்வளோ நேரம் மேலே வந்து வச்சுட்டு நொங்கு இதெல்லாம் நாங்கள் வந்து குடிச்சு கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய். சரி குடிச்சு கிளம்புவோம்.